இனிமேலும் நம்ம லேட் பண்ண கூடாது. நம்மளும் வயிறு வலிக்கிற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். என்னாச்சு அக்கா? என்னன்னு பாரு. ஸ்வேதா வா போலாம், சீக்கிரம் போலாம் வா. ஒரு நிமிஷம் சார். நர்ஸ் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். சார் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. சரி டாக்டர். மாமா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பத்து போயிடலாம். சீக்கிரம் போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ ஸ்வேதா. சீக்கிரம் அட்மிஷன் போட சொல்லுங்க. மேடம், இவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, அட்மிட் பண்ணணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ஒண்ணு இல்ல. இந்தாங்க மேடம். வெண்ணிலா, அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்னோட வாழ்த்துக்கள். தொட்டா எதுவுமே ஒட்டிக்காது வெண்ணிலா. சரி, உனக்கு தான் என்ன வாழ்த்துறதுக்கு மனசு இல்ல. ஆனா எனக்கு பெரிய மனசு இருக்கு, நிறைஞ்ச மனசு இருக்கு. உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும். அம்மா, நீ ரெட்டை குழந்தைங்களோட தாயும் செய்யும் நலமா இருக்கணும்னு மனசார வாழ்த்துற. அட இருங்க மாமா, ஏன் அவசரப்படுறீங்க? வெண்ணிலா, நான் இவ்வளவு தூரம் உனக்கு வாழ்த்து சொல்றேன், எனக்கு திருப்பி ஒரு வாழ்த்து சொல்லாம அமைதியா இருக்க? எனக்கும் சுகப்பிரசவம் ஆகணும்னு மனசார ஒரு வாழ்த்து சொல்ல. என்ன தொடதான் மாட்டேன், வாழ்த்தாவது சொல்லலாம்ல. அதுக்கு கூட உனக்கு மனசு இல்லையா? சரி விடு, பரவாயில்ல. உனக்கும் சரி மாமாவுக்கும் சரி, எல்லாருக்குமே என்ன பத்தின ஒரு பொய்யான நினைப்பு இருக்கு. பொய்யான கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்க போற மாதிரி நடிக்கிறான்னு தானே சொல்றீங்க. எனக்கு அப்படியெல்லாம் நடிக்க தெரியாது. ஆனா கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும். எப்படி இருந்தாலும் பொய் கர்ப்பத்தை வச்சுக்கிட்டெல்லாம் நடிக்க முடியாது. குழந்தை பிறக்கும்ல, அப்போ உங்களுக்கு தெரியும். யாராவது தைரியமா பொய் கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? ஈஸியா அதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நம்ம போலாம். இருங்க மாமா, இருங்க. ரொம்ப அவசரப்படுறீங்களே. நீங்க வெண்ணிலாவை பாக்குறதுல மட்டும் ரொம்ப அவசரம் காமிக்கிறீங்க, என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்க யாரும் என்ன வாழ்த்த வேண்டாம். அம்மா, நான் குழந்தை பெத்து காட்டினதுக்கு அப்புறம் என் குழந்தைய வாழ்த்துறதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெண்ணிலா, நீயும் தான் கண்டிப்பா வந்து என் குழந்தைய பார்க்கணும், பார்த்து நீ வாழ்த்தணும். சரி, இவங்கெல்லாம் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? நீங்க சொல்லுங்க, எனக்கு எந்த குழந்தை பிறக்கும்னு. என்ன பாப்பா பாக்குற, சொல்லு. உங்களுக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் பிறக்காது, பாம்பு குட்டி தான் பிறக்கும்.
கரெக்டா சொன்னடா. டேய் கை இழு. சார் போலாம் சார். ஆ, ரூம் சரி, ரெடி. sister. சார் உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு வா வாங்க. ஸ்வேதா போலாம் வா. பாத்து பொறுமையா. மானிட்டர் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் வெடியில எப்படி இருக்கு? நீங்க உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆ. பிரஷரும் பல்ஸும் ரொம்ப லோவா இருக்கு. எப்படி இப்படி ஆச்சு? இவ்வளவு மோசமான கண்டிஷனுக்கு அவங்க போற அளவுக்கு நீங்க விட்டுருக்க கூடாது. மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாங்களா? இல்ல சரியா தூங்காம சத்தான ஆகாரம் எடுத்துக்காம விட்டுட்டாங்களா? இப்படி பலகீனமா இருக்கும்போது எப்படி 2 குழந்தைங்களை பெத்துக்க முடியும்? இல்ல டாக்டர், லாஸ்ட் வீக் செக்கப்புக்கு வந்தபோது கூட எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அப்படியா? அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? போன மாசம் செக்கப் வந்த வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ். என்னாச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு வீட்ல அமைதியான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா டாக்டர், வீட்டில் சில பிரச்சனைகள் டாக்டர். ஆனா அவனுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை டாக்டர். இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. சீஃப் டாக்டரை பாருங்க, அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. முத்து மாமா, என்னாச்சு முத்து மாமா? அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. போ முத்து மாமா, உன் மூஞ்சி போற போக்க பாக்கும்போதே தெரியுது. டாக்டர் ஏதோ பயப்படுற மாதிரி சொல்லிருக்காங்க. எதுவா இருந்தாலும் சொல்லு முத்து மாமா. ஒன்றும் இல்லடா. இங்க பாரு முத்து மாமா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. சரி சரி, கொஞ்சம் வீக்கா இருக்கடா, பல்ஸ்ல கொஞ்சம் லோவா இருக்கா. மாத்திரை மருந்துல கரெக்டா சாப்பிட்டியா? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா தான் சாப்பிட்டேன். அண்ணா, ஸ்வேதாக்கா எப்பத்துல இருந்து நடிச்சு தாலி வாங்கி உன்னை டார்ச்சர் பண்ணாங்களோ அதுல இருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ பட்ட கஷ்டத்தை பார்த்து பார்த்து கவலைப்பட்டே நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா, அவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாளா, அந்த டார்ச்சர் இருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்த்தனே தவிர உண்மையில இருக்க கவனம் செதறிடுச்சு எனக்கு. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, சீஃப் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, இதை நான் உன்னை ஜாக்கிரதையா பார்த்துருக்கணும் இல்லையா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முத்து மாமா, பழக்கமா நான் தான் மனசொடைஞ்சு போவேன், நீ சமாதானப்படுத்துவ. இப்ப நீயே இப்படி பண்ணா என்ன அர்த்தம் முத்து மாமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, சத்தியமா சாவித்திரிய காப்பாத்தினதெல்லாம் அந்த காலத்து புராணம். எந்த சாவித்திரிய காப்பாத்த இந்த சத்தியவா நீயும் கூடவே இருக்க. எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தைரியமா இருக்கேன், நீயும் தைரியமா இருக்கணும் முத்து மாமா.
கண்ணத்தோட முத்து மாமா. ம். கொஞ்சம் சரி முத்து மாமா. சரின்னு சொல்றேன்ல. முத்து மாமா, டாக்டர் சொன்னதை யார்கிட்டயும் சொல்லாத. தைரியமா இரு. நான் சீக்கிரமா நம்ம குழந்தைங்களோட தான் உன்னை பாப்பேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ம்? ஒரு வழியா முக்கால் கிணறு தாண்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு. கண்டிப்பா நீ முழு கிணறையும் தாண்டிடுவல்ல? மருது, எனக்கு பிரசவம் பார்க்க போறது இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம பர்சனல் டாக்டர். அதான் வழக்கமா நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான். அவங்கள நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரூமுக்கு, ஆபரேஷன் தியேட்டருக்கு எல்லாம் பணம் கட்டி நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஹாய் ஸ்வேதா. ஹாய் எப்படி டாக்டர். இருக்க? எஸ், ஐ எம் ஃபைன், தேங்க் யூ. நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு கவலை? மலை மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அவங்க எல்லாரும் நடந்துக்கிற விதமே தப்பா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த குழந்தைய வச்சுதான் என் எதிர்காலமே இருக்கு. என்ன முத்தரச மாமா பொண்டாட்டிய முழு மனசோட எல்லாரும் ஏத்துக்க போறது இந்த குழந்தையால மட்டும்தான். எனக்கு புரியாத ஸ்வேதா, எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இப்போ நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க? அது அந்த நேரத்துல இருக்கிற சுச்சுவேஷனை வச்சுதான் சொல்ல முடியும். வெண்ணிலாவுக்கு ஆபரேஷன்னா உனக்கும் ஆபரேஷன் தான், வெண்ணிலாவுக்கு சுகப்பிரசவம் தான் உனக்கும் சுகப்பிரசவம் தான். புரியுதா? டாக்டர், எனக்கும் மாமாவுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல நான் ஜெயிச்சே தீரணும். வெண்ணிலாவுக்கு போட்டியா நானும் தாயாகணும். நீ கவலையே பட வேண்டாம். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நீ போகும்போது கண்டிப்பா முத்தரசன் குழந்தைக்கு அம்மாவா தான் போக போற. கவலைப்படாம இரு. சரி ஸ்வேதா, நான் போய் மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ். சிம்ரன், இந்த நர்ஸ் தான் ஸ்வேதாவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இவங்க கிட்ட கேட்டா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரும்ல? தெரிஞ்சிரும், கேட்கலாம். சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல, ஸ்வேதான்னு ஒருத்தவங்களை அட்டென்ட் பண்றீங்கல்ல, அவங்களோட பொசிஷன் என்ன போ? சார், பிரசவத்துக்கு நாள் குறிக்கிறது தான் பாக்கி. டாக்டர் ஃபைனல் செக்கப்லாம் முடிச்சிட்டாங்க. சுகப்பிரசவம் ஆகுமா ஆபரேஷன் பண்ணணுமான்னு டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க சார். தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே சார். நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு பொண்ணு என்ன டிராமா வேணாலும் பண்ணலாம், ஆனா நிச்சயமா கர்ப்பிணியாலாம் நடிக்க முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேரு வந்து பொலங்குற இடம், இத்தனை டாக்டர்ஸ் வருவாங்க, எவ்வளவு செக்அப் நடக்கும். அதையும் தாண்டி டெலிவரின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நடிச்சா கண்டிப்பா அவங்க மாட்டிக்க தானே செய்வாங்க. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலே ஸ்வேதா கர்ப்பமா தான் இருக்கா போல இருக்கு. ஏன் ஜனனி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? அப்படி இல்ல, ஸ்வேதா சொல்றது ஒருவேளை உண்மையோங்கிற சந்தேகம் எனக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போட்டேன். அதிக பிரசங்கத்தனமா பேசாத, அறிவுல உனக்கு. அப்ப அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு சொல்ல வரியா? சாச்சா, அண்ணன் வேணும்னு பண்ணாருல நான் சொல்ல வரல. அவருக்கு கண்ணு தெரியாம இருக்கும்போது அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு ஸ்வேதா. இங்க பாரு ஜனனி, வேண்டாம், அமைதியா இரு. இல்ல கார்த்தி, வாயை மூடுன்னு சொன்னேன். சார், ஃபைனல் ஸ்கேன் எடுக்கணும், சீனியர் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாமா. சிஸ்டர் ஒரு நிமிஷம், நான் கூட்டிட்டு வரேன். இல்ல சார், டாக்டர் எங்களே தான் திட்டுவாங்க. அதுக்கு இல்லை சிஸ்டர், என் பொண்ணோட வழியை நான் ஏற்றுக்க முடியாது. அவ சுமக்க சுமையை நான் சுமக்கவும் முடியாது.
அவளுக்காக எதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வீல் சேர் எது நான் தள்ளுறேன், நான் பார்த்துக்கிறேன். பண்ணி வரேன். மாமா என்னாச்சு? வெளியில எங்க கூட்டிட்டு போறீங்க? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அதான் அவர் ரொம்ப வீக்காக இருக்கா, பல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸ்வேதா நாடகம் ஆடி அவளை டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டா போல் இருக்கு. அதான் மறுபடியும் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ன நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இதை நாடகம்னு சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஸ்வேதாவோட கர்ப்பத்துக்கு நீங்க காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு பொண்ணு பொய்யான கர்ப்பத்தை வச்சுக்கிட்டுலாம் இவ்வளவு தூரம் நடிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியாது. அவ கண்டிப்பா கர்ப்பம்னா அதுக்கு காரணம் வேற யாரா இருக்க முடியும்னு? நீங்களா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்லன்னு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜனனி சாரிம்மா. எதுக்கு முத்து மாமா நீ ஜாரி கேக்குற? உன்னை இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் அவள வேண்டாம் ஜனனி, உன் அண்ணனை பத்தி இப்படி பேசுற? இங்க பாரு, அவரோட மனசு கரப்படியாத மனசு. ஐயோ அண்ணி, சத்தியமா நான் பம்பு இழுக்கணுங்கிறதுக்காக கேட்கல. நீங்க அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு நீங்க உண்மை நிலவரத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஸ்வேதாவுக்கு குழந்தை பிறந்து டிஎன்ஏ டெஸ்ட்ல குழந்தை அண்ணனுக்கு பிறந்ததுன்னு வந்தா அது நீங்க தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன். அப்படி நீ சொல்ற மாதிரி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அதை தாங்கிக்கிறதுக்கு என் மனசுல தெம்பும் இல்ல, என் உடம்புல உயிரும் இருக்காது. ஐயோ அண்ணி, வெண்ணிலா அமைதியா இரு. வெண்ணிலா, என்ன ஜனனி நீ எந்த நேரத்தில் என்ன பேசுற விவசாயம் இல்லை பாரு உனக்கு. என்ன வீடு, அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? அவ எந்த நிலைமையில இருக்கா? ஒண்ணு வெண்ணிலா, அண்ணா அண்ணி ஏன் ஜனனி இப்படி பண்ண? டாக்டர் தான் கூட்டு வர சொல்லிருக்காங்கல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிட்டேன். வெண்ணிலா அக்கா என்னைக்காவது உங்ககிட்ட கோவப்பட்டு பேசியிருக்காங்களா? இப்ப அவங்களே கை நீட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்ட. இதெல்லாம் உனக்கு தேவையா ஜனனி? ச்சே. ஸ்வேதா, டிஃபன் வந்துரும். எந்திரிச்சு கை கழுவிட்டு வந்து உட்காரு, சாப்பிடலாம். ஹேய், குழந்தை பெத்துக்கிறதுல கூட கஷ்டம் இல்ல, இத மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல இருக்கிறப்போ இவ்வளவு எல்லாம் சிரமம் தெரியல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு. ஸ்வேதா, இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா? நீ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு மண்ணுக்கடியிலே படுத்து எந்திரிச்சு வந்தவ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு? ஆமா, எவ்வளவோ தாண்டி வந்துட்டேன். கடைசி படிதானே, இதையும் தாண்டிடுறேன், பாத்துடலாம்.